நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தலைமை ஏற்று வழி நடத்தப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தெளிவான விவரங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து திரட்டித் தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடிகணிப்பு. முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் அளித்த தகவல்களை கடந்த வாரத்திலிருந்து பார்த்து வந்தோம். இதன் தொடர்ச்சியாக நேற்று வட இந்திய மாநிலமான சத்தீஸ்கரின் நேரடி கள நிலவரத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பீகார் மாநிலம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமது தேசம் எப்படி தயாராகி வருகிறது என்பதை அறிவதற்காக நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பயணம் செய்து வருகின்றனர் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர். பயண திட்டத்தின் முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியது புதிய தலைமுறை. அடுத்த கட்டமாக வட இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு புதிய தலைமுறையின் செய்தியாளர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர் கலாநிதி தற்போது செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது இந்தியாவின் பாரம்பரிய அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் பீகார் மாநிலத்தில். வாக்காளர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கும் கலாநிதி சாதாரண மக்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசியுள்ளார். பண்டை காலத்தில் நாட்டின் பொருளாதார தலைமையிடமாகவும் கல்வி புகட்டும் மையமாகவும் விளங்கிய பீகார் மாநிலம் இப்போது பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் முடிவை தீர்மானிக்கப் போகும் காரணிகள் என்னென்ன? இப்படி நமக்கு எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களை பீகார் மாநிலத்திலிருந்து நமக்கு துல்லியமாக வழங்கப் போகிறார் செய்தியாளர் கலாநிதி. பாரம்பரிய பெருமையும் அரசியல் முக்கியத்துவமும் கொண்ட பீகார் மாநிலத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை முதலில் பார்த்து விடுவோம். மேற்கில் உத்தரப்பிரதேசத்தையும், வடக்கில் நேபாளத்தையும், கிழக்கில் மேற்கு வங்கத்தையும், தெற்கில் ஜார்க்கண்ட் மாநிலத்தையும் எல்லைகளாக பெற்றிருக்கும் பீகார் மாநிலம் பழமையான நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கொண்டது. பௌத்த ஆலயங்களை குறிக்கும் விகார் என்ற சொல்லிலிருந்தே பீகார் உருவானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பீகாரை ஆட்சி புரிந்த மகத நாடுதான் மௌரிய மற்றும் குப்த சாம்ராஜ்யங்களின் தொடக்க புள்ளியாக இருந்தது. இயற்கை வனப்பு நிறைந்த பீகாரில் ஏரிகள், அருவிகள், வெந்நீர் ஊற்றுகள் போன்றவை அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன. பௌத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தருக்கு ஞானம் கிடைக்கப் பெற்ற புத்தகயா இம்மாநிலத்தில்தான் அமைந்துள்ளது. நான் நிற்கக்கூடிய இந்த இடம் புத்தருக்கு ஞானம் கிடைக்கப் பெற்ற போதி மரம் அமைந்திருக்கக்கூடிய புத்தகயா. பேரரசனாக இருந்த சித்தார்த்தன் கௌதம புத்தராக மாறி புத்த மதத்தை தோற்றுவித்த பிறகு அவரது வாழ்க்கையில் 4 இடங்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்தன. குஷிநகர், லும்பினி, சாரநாத் என்ற வரிசையில் புத்தகயா என்பது முதன்மையான இடத்தை பிடிக்கிறது. இறையாற்றலின் அடையாளமாக மட்டுமில்லாமல் பீகார் மாநிலத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் புத்தகயா விளங்குகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான சுற்றுலா தலங்கள் பீகார் மாநிலத்தில் இருக்கின்றன. குறிப்பாக வைஷாலியில் இருக்கக்கூடிய அசோக தூண் என்பது இந்தியாவின் சின்னமான அசோக சக்கரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. பௌத்தம் தவிர ஜைன மதத்தை தோற்றுவித்த மகாவீரரும் இந்த மாநிலத்தில்தான் அவதரித்தார் என வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி பௌத்தம், ஜைனம், சீக்கியம், இஸ்லாம் மற்றும் ஹிந்துத்துவம் என பல்வேறு சமயத்தினருக்கும் ஆன்மீக கேந்திரமாக பீகார் திகழ்கிறது. பண்டைய காலத்தில் அரசியல், கல்வி, நாகரிகம், சமய மேம்பாடு, வானியல் என பல்வேறு துறைகளிலும் பீகார் புகழ்பெற்று விளங்கியது. இது மட்டுமின்றி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட நாளந்தா, 8ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட விக்ரமசீலா போன்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களும் இந்த மாநிலத்தில்தான் இருந்தன. நாடாளுமன்ற தேர்தலில் உற்று நோக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றான பீகாரின் அரசியல் களம் குறித்த அடிப்படை தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் மாதேபுரா, சரண், நாளந்தா, பாடலிபுத்ரா, பாட்னா சாஹிப், கயா, அவுரங்காபாத் ஆகியவை முக்கிய தொகுதிகள். சரத் யாதவ் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம், லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம், ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி போன்ற மாநில கட்சிகளே பீகாரில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வென்ற மாநிலம் இதுவே.
40 தொகுதிகளில் ஐக்கிய ஜனதாதளம் 20 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. தொகுதி பங்கீடு முடிவுக்கு வராததால் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிய லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம் 4 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆறுதலாக 2 இடங்கள் கிடைக்க மீதமுள்ள 2 தொகுதிகளை தங்கள் வசமாக்கினர் சுயேட்சை வேட்பாளர்கள். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற லாலு பிரசாத், ஜெகதீஷ் சர்மா ஆகியோரின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதால் சரண் மற்றும் ஜகனாபாத் தொகுதிகள் தற்போது காலியாக உள்ளன. ஐக்கிய ஜனதாதள தலைவர் சரத் யாதவ், மக்களவை சபாநாயகர் மீரா குமார், பாரதிய ஜனதா கட்சியின் சத்ருகன் சின்ஹா, சையத் ஷா நவாஸ் ஹுசைன், கீர்த்தி ஆசாத் ஆகியோர் பீகாரைச் சேர்ந்த மக்களவை பிரபலங்கள். தற்போது நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரை ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் 17 ஆண்டுகால பாரதிய ஜனதா கூட்டணியை முறித்துக் கொண்டு இம்முறை தனியாக களம் காண்கிறது. பாரதிய ஜனதாவும் தனித்தே போட்டியிட இருக்கிறது. பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் பொதுவாக அதன் தலைநகரம் பெரும்பாலான அடிப்படை வசதிகளையும் மேம்பட்ட கட்டமைப்பையும் கொண்டதாக இருக்கும். ஆனால் பீகாரின் நிலவரம் அப்படி இல்லை. தலைநகர் பட்னாவில் அடிப்படை வசதிகளில் ஒன்றான போக்குவரத்து வசதி சற்றும் மேம்படாத நிலையிலேயே இருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கலாநிதி தரும் தகவல்களை கேட்கலாம். பீகார் மாநிலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய பட்னா பீகாருக்கு தலைநகராக மட்டுமல்லாமல் வட இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான நகரமாகவும் இருக்கிறது. ஆனால் பட்னா நகரத்தை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் என்பவை மிக மோசமாகவே இருக்கின்றன என்றே சொல்லலாம். பட்னா நகரத்தில் பேருந்து போக்குவரத்து என்பது கிட்டத்தட்ட 10% அளவிற்கு இயங்கி வருகிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு 15 முதல் 20 பேருந்துகள் வரை மட்டுமே நகருக்குள்ளாக இயங்கி வருகின்றன. பட்னா நகரமானது முழுக்க ஆட்டோ போக்குவரத்தை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு நகரமாக தற்போது வரை இருந்து வருகிறது. பட்னா நகருக்கு வெளியே, அதாவது அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு சென்று வர வேண்டுமானால் கூட சாலை வசதிகள் மிக சரியாக செய்து தரப்படவில்லை. அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டுமானால் கூட 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அளவிற்கு கூட நேரம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதேபோல போக்குவரத்து மட்டுமல்லாமல் உள்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் குடும்ப நலம், பொது சுகாதாரம் என பல்வேறு விஷயங்களிலும் அதற்கான நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை என்றே மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியானது கடந்த 10 ஆண்டுகளில் தான் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நவ நிர்மான் என்ற பெயரில் விளம்பரங்களாக செய்து வருகிறது. அந்த விளம்பரங்களில் வரக்கூடிய எந்த விஷயமும் தங்களை இன்னும் வந்தடையவில்லை என்றே பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பிரச்சனையாக எந்த அரசியல் கட்சியும் முன்வைப்பதில்லை என்ற மனக்குறையும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. குறிப்பாக பட்னா நகரத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, புதிய திட்டங்களை கொண்டு வருவதை குறித்து விரிவாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் பட்னா நகரத்தை தாண்டி பீகார் மாநிலத்தின் மற்ற பிரதேசங்களின் வளர்ச்சியையும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டையும் குறித்து விரிவாக பேசுவதில்லை என்பதை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக பட்னாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரன் மற்றும் உதவியாளர் கேசவனுடன் கலாநிதி. பீகார் மாநிலத்தின் பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? செய்தியாளர் கலாநிதி தரும் நேரடி தகவல்களை சிறு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.